மறக்காம சாப்பிடணும். ஏன்னா வருங்காலத்துல அவன் பையன் சல்மான் கான், ஷாருக் கான் ரேஞ்சுக்கு பாலிவுட்ல பெரிய ஸ்டாரா கூட வரலாம். வாங்க சொல்ல. வாங்கிக்கமா, வாங்கிக்க. another gift. இது ஐபாட். இதுல கர்நாடிக் மியூசிக், லைட் மியூசிக் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். கர்ப்பமா இருக்கும்போது இதெல்லாம் கேட்டா ரொம்ப நல்லதாமா. யூ டூ ஒன் திங். இது அப்படியே கேட்டு உனக்குள்ள டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம குழந்தைக்கு அதை காப்பி பண்ணி அப்படியே நம்ம குழந்தை மண்டக்குள்ள பேஸ்ட் பண்ணிரு. ஓகே? ஹூ நோஸ், ஃபியூச்சர்ல அவன் ஏஆர் ரஹ்மான் மாதிரி பெரிய மியூசிக் டைரக்டர் கூட வரலாம். டேக் இட். அகிலா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உன் புருஷன் உன் மேல பாசமா என்ன நல்லா வாங்கிட்டு வந்திருக்காரு பாத்தியா? இத பாரு, உங்க 2 பேர் மேல என் கண்ணே பட்டடும் போல இருக்கு. சோ நைஸ் ஆஃப் யூ ஆண்டி. என்னடா சொல்லும், நிஜமாவா? அட்லீஸ்ட் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. எடுத்துக்கோ. ஹே, என்ன இது எல்லாத்தையும் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கு? A lovable gift from lovable husband should be accepted with love. Take it. சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. நான் உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஆண்டி, எனக்கு ஸ்ட்ராங் காஃபி வித் எக்ஸ்ட்ரா சுகர். சரிப்பா. ஓ, முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். அகிலா சொல்லும், உனக்கு பிடிச்ச பிள்ளையர் ஸ்டாச்சு. டேக் இட். வாங்கிக்கொள்ள சொல்லும். கொஞ்சம் நடிக்கிறத நிறுத்துறீங்களா? அது உங்க நடிப்பை நான் நம்ப தயாரா இல்ல. கமகன், என்ன சிஸ்டர் நீங்க சொல்றீங்க? நான் நடிக்கிறேனா? ஆமா, நீங்க பண்றது எல்லாமே நடிப்பு. இதை நான் நம்ப மாட்டேன். Oh God. எதை வச்சு நான் நடிக்கிறேன்னு சொல்றீங்க? அகிலா மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களே, அதை வச்சுதான் சொல்றேன். என்ன போய் நடிக்கிறேன்னு சொல்றீங்களா? You say I'm acting? உங்களுக்கு தெரியும் நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு. I love her so much. எவ்வளவு you can mess her love, I say. இதுல வெறும் gift நினைச்சீங்களா? இதுல என் லவ் இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கு, எல்லாத்துலயும் லவ் இருக்கு. எஸ், சாதாரணமா சொல்லிட்டீங்க நான் நடிக்கிறேன்னு. ப்ளீஸ் டோன்ட் டவுட் ஆன் மை லவ். உண்மையான பாசம லவ் இருந்திருந்தா அகிலாவை கர்ப்பமாக்கி விட்டுட்டு ஓடி இருப்பீங்களா? உங்க உயிரை காப்பாத்தின அகிலா உதறி தள்ளி ஓடிட்டு இப்ப அவ மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? இந்த பாசம் அன்பெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்க போச்சு? நீங்களும் அகிலாவும் பழகுனது, உங்களால அகிலா கர்ப்பமானது, அப்புறம் அவளை நீங்க கை விட்டுட்டு துபாய் போனது, இதெல்லாம் அகிலா என்கிட்ட சொல்லிட்டா. ஒரு பொண்ணு கிட்ட பழகி கர்ப்பமாக்கி அவளை கை விட்டுட்டு போறது கோழத்தனம். அது உங்களுக்கு தெரியுமா? இப்ப அகிலாவோட நிலைமை என்னன்னு தெரியுமா? அவளோட அப்பா உயிரோட இல்ல. இவளோட சொத்துக்களை எல்லாம் சொந்தக்காரங்க புடுங்கிட்டாங்க. எந்த ஆதரவும் இல்லாம தனி மரமா நிக்கிறா. உங்களை நம்பின அகிலாவுக்கு நீங்க கொடுத்த பரிசு இதுதானா? அதெல்லாம் மறைச்சு இவன் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்களா? ஐ எம் வெரி சாரி சிஸ்டர். ஆக்சுவலி நான் துபாய் போகும்போது அகிலா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் அங்கே போன இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலை, ஐ வாஸ் இன் டு சம் ப்ராப்ளம், அதனால தான் என்னால் வர முடியல. பட் வாட் எவர் ஹேப்பன், ஐ டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். டோன்ட் வரி. எவ்வளோ நாள் அகிலா எவ்வளோ லவ் மிஸ் பண்ணாலோ அதை எல்லாமே வட்டி முதல்மா சேர்த்து ஐ கிவ் டு ஹர். ஓகே? உங்களை நம்ப முடியாதாதி. மறுபடியும் ஏதாவது சிக்கல்னு சொல்லி எஸ்கேப் ஆனாலும் ஆயிடுவீங்க. அதனால இனிமே அகிலாவை விட்டு போக மாட்டேன்னு அகிலாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன சிஸ்டர் நீங்க? இது இன்டர்நெட் வேர்ல்ட். இன்னைக்கு காய்கறி வாங்குறவங்க கூட ஆன்லைன்ல தான் வாங்குறான். இப்போ போய் நீங்க பழைய காலத்தால் மாதிரி ப்ராமிஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன நம்புங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி. பிலீவ் மீ. சரி, உங்க வார்த்தையை நம்புறேன். அகிலா, ஆதி ரூமுக்கு கூட்டிட்டு போ. அக்கா ஷூர். ஒரே சல்ட்ரியா இருக்கு. வரும்போது நெசசரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வேற. போய் சூப்பர் ஒரு பாத் எடுத்தா நல்லா இருக்கும். கம். நோ
அவன் வேலையை அவன் தான் பார்த்துக்கணும். செல்லம், என்ன அங்கேயே நின்ட்ட? இடம் புதுசு, வீடு புதுசு. நீ ஏதாவது ரூம் எங்கன்னு காட்டணும். நான் பாட்டுக்கு வேற யாராவது ரூமில் பூந்துட போகிறேன். கமான் ஐசே. அகிலா ஆதியோட ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்குல்ல விஸ்வா? நல்லா இருக்கு. அவங்க 2 பேருக்கு பொறுக்க போற குழந்தை யார் ஜாடியா இருக்கும் விஸ்வா? விஸ்வா, அப்பா ஜாடியா இல்ல அம்மா ஜாடியா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லட்டுமா? குழந்தை கண்டிப்பா அப்பா ஜாடியா தான் பொறுக்கும். ஆமா விஸ்வா, நான் சொன்னது சரியா இருக்கும். இப்ப யார் ஜாடையா இருந்தானே ரொம்ப முக்கியமா. அது குழந்தை பிறந்தப்புறம் பாத்துக்கலாம். வேலையை பாரு போய். அகிலா குழந்தை எப்படி பொறுக்கும்னு கேட்டா இவர் ஏன் டென்ஷனா போறாரு? Time it is, you know what time it is, you know what time it is. Now it's time to get up on the mic and move this. Hi chalo, nice room, AC, comfortable. Yeah. என்ன சொல்ல அப்படி பாக்குற? யாரடா நீ? சொல்லு, உன்னதான் கேக்குறேன். யாரடா நீ? Calling me da. Hey, என்ன பொண்ணு நீ? புருஷன் இப்படி டாப் அவுட் கூப்பிடுறதுமா? ஓகே, யூ கேன் கால் மீ. ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ரொமான்டிக் மூட்ல இருக்கும்போது டாப் அவுட் கூப்பிட்டா கிக்கா இருக்கும். இப்படி கோத்துல இருக்கும்போது கூப்பிட்டா கடுப்பா இருக்கு. டச்சிங் மை ஈகோ. ப்ளீஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருச்சலாம். பேசாத. இனிமே செல்லோன்னு என்ன கூப்பிட்ட உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். மரியாதையா சொல்லு, யார் நீ? ஹே, ஆர் யூ சீரியஸ்? என்னடா கேக்குறியா? ஒன்னு தாண்டா கேக்குறேன், சொல்லு. ஓகே, ஐ அம் ஆதி கேசவன். உன் புருஷன் வயித்துல வளர்ந்துருக்கிற குழந்தைக்கு அப்பா. கிளியர்? வாயு மூடு. தேவையில்லாம அப்பா கிப்பான்னு சொன்ன பல்ல கழட்டிடுவேன். யார் குழந்தைக்கு யாரடா அப்பா? என்னாச்சு உனக்கு? ஐ யூ சிக்? உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைக்கு நான் தானே அப்ப. அந்த சந்தோஷத்துல தான் துபாயில இருந்து ஃபிளைட்ல வந்தேன். வரும்போது புக்ஸ், குங்குமப்பூ, ஐபாட் பாரு, கணத்துல போட்டுக்க குட்டி பிள்ளையார், இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கீழே எல்லாத்தையும் வக்கனே வாங்கி வச்சுட்டு இப்போ வந்து யார் குழந்தைக்கு யாரப்பான்னு கேட்கறேன். நான் தான் பண்ண சொன்னா அடிச்சு பல்ல உடச்சுறேன்னு அன்பார்லிமெண்ட் லாங்குவேஜ் பேசுறேன். இட்ஸ் நாட் ஃபேர் ஆன் யுவர் சைட். ஐ சே நடிக்காத. How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become super power? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தானே அவரு? மரியாதையா நீ யாருன்னு சொல்லு, இல்லனா நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். ஐயோ, போலீஸ் போலீஸ் ப்ளீஸ், போலீஸ்க்குள்ள போவேனா? நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். பட் ப்ளீஸ் தயவு செஞ்சு போலீஸ்க்குள்ள போவேனா? உன் கால விழுந்து வேணா மன்னிப்பு கேட்குறேன். ப்ளீஸ் போலீஸ்க்குள்ள போவேனா? ப்ளீஸ். எனக்கு சின்ன வயசுல இருந்தே போலீஸ்னா ரொம்ப பயம். ப்ளீஸ் போலீஸ்க்குள்ள போயிடுவேனா?
இப்படியெல்லாம் நான் பேசுவேன்னு எதிர்பார்த்தே அகிலா செல்லம்? நோவே. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னையே, தாராளமாக பண்ணிக்கோ. அதுக்குள்ள நான் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். ம். செல்லம், போலீஸோட நம்பர் 100 தானே? இல்லை, ஏன் கேட்டேன்னா ரொம்ப வருஷமாக துபாயிலே இருந்துட்டேன்ல, நம்பர் எதாவது மாற்றிருப்பாங்களோன்னு கேட்டேன். நீ முறைக்கிறத பார்த்தா 100 தான் போல இருக்கு. சீக்கிரம் பண்ணு. ஆ, நிஜமா தான் சொல்றா அகிலா. இன்னும் 2 நாளைக்குள்ள நீ நந்தினி கிட்ட உண்மையை சொல்லணும். இல்ல நானே நேர்ல வந்து உண்மையை சொல்லிடுவேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னடா இது? அப்பா, இது வந்து அறிவு இருக்கா உனக்கு? எவனோ ரோட்ல தெரிஞ்சவனை கூட்டிட்டு வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வேலை தரேன் ட்ரைனிங் தரேன்னு சொல்லி அவனுக்கு உதவி செஞ்ச. அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? நம்ம போலி மருந்து தயாரிக்கிறோம்னு சொல்லி இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். உன்னை புடிச்சு உள்ள போடணுமா? நம்ம மருந்து கம்பெனிக்கு சீல் வைக்கணுமா? பணம் சம்பாதிக்க தெரிஞ்சா மட்டும் போதாதுடா, மனுஷங்களை எடை போட கத்துக்கணும். ஃப்ரெண்டுன்னு நம்பி உன் தலையில நீயே மண்ணவாரி போட்டுக்குவியா? இந்த ரேஃபரை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்திருக்கான். வேற எங்கேயாவது கொடுத்திருந்தா நம்ம கதி என்ன இருக்கும்? சாரிப்பா, சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். டேய், பிசினஸ்னு வந்துட்டா ஃப்ரெண்டு ரிலேஷன்ஷிப் எல்லாம் பார்க்கவே கூடாது. நமக்கு ஆப்போசிட்டா ஆவறான்னு தெரிஞ்சா உடனே அவனுக்கு ஆப்படிச்சிடணும். அப்பா, அவன் இந்த அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல. நீதி நேர்மை நியாயம் பேசுறவன் தான். அதனால என்னை விட்டு விலகி போயிருவான்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன தம்பி ஆனா ஆவனான்ட்டு இப்ப அவனை என்ன பண்றது? பேசாம பாக்கெட் பண்ணிரட்டுமா? சார். டேய், ஏண்டா பயப்படுற? நம்ம ரகசியம் தெரிஞ்சவனை விட்டு வைக்க கூடாது. அவனை பேக்கெட் பண்ணி தான் ஆகணும். இல்லனா அவன் நமக்கு ஆப்படிச்சிருவான். சார், நீங்க மாசம் மாசம் எனக்கு மாமூல் தரீங்க என்ற விசுவாசத்துல சொல்றேன். அவனை விட்டு வைக்க வேணாம் சார். ஏன்னா இன்னைக்கு என்கிட்ட வந்தவன் நாளைக்கு ஏசியை பார்ப்பான், அப்புறம் கமிஷனரை பார்ப்பான். உங்களுக்கு சிக்கலுக்கு மேல சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதான் சொல்றேன், அவனை பாக்கெட் பண்ணணும் சார். நீங்க பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா? நீங்களே பண்ணிடுங்க. சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க. அவன் இனிமே நீங்க இருக்க திசை பக்கம் கூட வராதபடிக்கு நான் பண்ணிடுறேன். நான் வரேன் சார். இத முறைச்சு என்னடா பிரயோஜனம்? நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேனே, அந்த மகேஷ வேண்டான்னு சொல்லி. பெரிய இவனாட்டம் கூட படிச்சவன்னு சொன்ன. இப்ப அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா? நாம திங்கிற சோத்துக்கு உல வச்சிருக்கான். ஏதோ இன்ஸ்பெக்டர் நம்மாளுங்கிறதுனால
விசுவாசமா நடந்துகிட்டு எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டு போயிருக்காரு. வேற எவனாச்சும் இருந்தா என்ன ஆயிருக்கும்? தப்பு செய்யறது பெரிய விஷயம் இல்ல, அத சரியா செய்யணும். இனிமேலாவது உஷாரா இருந்து பொழைக்க கத்துக்கோ. உட்காருங்க உட்காருங்க. ஆளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், வேலைக்கு மரியாதை கொடுங்க. உட்காருங்க. அருணா, ஏய் அருணா. அகிலா, என்ன திடீர்னு என்ன தேடி? ஏடி இப்படி பண்ண? சொல்லுடி, ஏன் இப்படி பண்ண? அகிலா, நீ என்ன கேக்குற? புரியாத மாதிரி பேசாத. இப்படி செய்ய உனக்கு வெட்கமா இல்ல? இந்த கேவலமான காரியத்தை செய்யறதுக்கு உன் மனசு கூசலையா? அகிலா, நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியல. நான் என்ன பண்ண நீ இப்படி கோவப்பட்டு பேசுறனோ எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என்ன விஷயம்னு சொல்லிட்டு பேசு. வாயை மூடு. நீ பண்ண காரியத்தால நான் எப்படி கொதச்சு போயிருக்கேன் தெரியுமா? ஒன்னெல்லாம் போய் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தேன் பாரு. நீ ரொம்ப கேடு கெட்டவ. நந்தினி கிட்ட நானும் விஸ்வாவும் உண்மையை சொல்லல என்னதும் எவனோ ஒருத்தனை ஆதின்னு அனுப்பி விட்டுருக்கியே. இப்படி பண்ண உனக்கு அசிங்கமா இல்ல? ஆதின்னு நான் அனுப்பிச்சேனா? என்னடி சொல்ற? இனிமேலும் விஷயத்தை மறைச்சா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏடி, உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண? எதுக்கடி என் வாழ்க்கையில இப்படி விளையாடிக்கிட்டு இருக்க? நீ அனுப்பினவன் என்ன வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டிங்கிறான், செல்லங்கிறான். என் வயித்துல விஸ்வா கொடுத்த குழந்தைய அவன் குழந்தைங்கிறான். எனக்கு எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? அப்படியே அப்படியே நாக்கு புடுங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. அகிலா, நான் சொல்றத கேளு. ஆதி நான் யாரையும் அனுப்பல. நீ வீணா என்ன சந்தேகப்படாத. நீ அனுப்பாம அவன் எப்படி என்ன தேடி வந்தான்? என் விஷயத்தை முழுசா தெரிஞ்சவன் நீ மட்டும்தான். உன்னை தவிர வேற யாருமே அனுப்பியிருக்க முடியாது. அகிலா, ப்ளீஸ் என் பேச்சு கொஞ்சம் நம்பு. உனக்கு நியாயம் கிடைக்கணும், உன் குழந்தைக்கு விஸ்வாதான் அப்பான்னு ஊர் உலகத்துக்கு தெரியணும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி நினைக்கிறேனா எப்படி இன்னொருத்தனை உன் குழந்தைக்கு அப்பான்னு அனுப்புவேன்? அது கொஞ்சம் யோசிச்சு பாரு. விஸ்வா இடத்துல இன்னொருத்தனை நினைச்சு பார்க்க ஏன் மனசு கூசுதுடி? சத்தியமா சொல்றேன், நான் யாரையும் அனுப்பலடி. ஆதின்றது நீ கற்பனையா சொன்ன பேரு. அவன் போட்டோன்னு நந்தினி அமிச்சாலே அது ஒட்டு வேலை. இப்படி எல்லாம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு நான் ஒன்ன கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்னடானா நான் தான் ஆதி அனுப்புறேன்னு சொல்லி என்ன குத்த சொல்லிட்டு இருக்க? நான் அப்படி யாரையும் அனுப்பவே இல்ல அகிலா. இங்க பாரு, நீ மறுபடியும் போய் சொல்லாத. என்னையும் விஸ்வாவையும் சேர்த்து வைக்கிறத நினைச்சு நீதான் பைத்தியக்காரத்தனமா இப்படி ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்க. மரியாதையா அவனை வீட்டை விட்டு போக சொல்லு. அவனை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏன் மேல சத்தியமா சொல்றேன்டி, ஆதி நான் யாரையும் அனுப்பல. உன்னையும் விஸ்வாவையும் சேர்த்து வைக்க நினைக்கிறேன்னா எப்படி இன்னொருத்தனை அனுப்புவேன்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா சொல்றேன், நான் எவனையும் அனுப்பல அகிலா. இல்ல, உன்னை நான் நம்ப மாட்டேன். ஆதிங்கிறவன் ஒரு கற்பனையானவன். உனக்கு எனக்கு விஸ்வாவை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனாலதான் கேக்குறேன், உண்மையை சொல்லு. நீதானே ஆதின்னு யாரையும் அனுப்பி வச்சிருக்க? அகிலா, ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிற? நான் ஆதின்னு யாரையும் அனுப்பல. உனக்கு சந்தேகமா இருந்தா அந்த ஆதியை பத்தி போலீஸ் கிட்ட விசாரிக்க சொல்லலாம். அப்ப தெரிஞ்சிடும் அவனை யார் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு. என்னது, போலீஸ்க்கு போகணுமா? ஆமா, போலீஸ் விசாரிச்சாதான் ஆதி யாருங்கிற உண்மையும் யார் அனுப்புனாங்கிற உண்மையும் தெரியும் நமக்கு. போலீஸ்க்கு போனா எல்லா உண்மையும் நந்தினிக்கு தெரிஞ்சிடும். அத மறந்துட்டு பேசுறியா? தெரியட்டும்.
நந்தினிக்கு உண்மை தெரிஞ்சா அது நல்லது தானே. அப்பதானே உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். நீ வாயை மூடு. எனக்கு நியாயம் கிடைக்கணும், என் குழந்தைக்கு அப்பான்னு விஸ்வா பேரை போடணும்னு நான் சென்னைக்கு வந்தேனா? என்ன விதி இங்க கொண்டு வந்து விட்டுருச்சு. அதுக்காக நந்தினி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். போலீஸ் கிட்ட போகாம இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும்? எப்படியாவது தீர்த்துதான் ஆகணும். ஆதியால பிரச்சனை பெருசாகி நந்தினிக்கு உண்மை தெரியறதுக்குள்ள அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பி ஆகணும். இல்லனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த பிரச்சனையை ஏன் கிட்ட விட்டுரு. அவனை யார் அனுப்பி வச்சாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு உனக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அவனை ஈஸியா துரத்திடலாம். மா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ போட்டு ஆரம்பிச்சு வச்ச பிள்ளையார் சுழி இப்போ இவ்ளோ பிரச்சனையில வந்து முடிஞ்சிருக்கு. அவன் யார் அனுப்பி வந்திருக்கான், அவனை எப்படி வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்துல தலையிடாம நீ கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா அதுவே எனக்கு போதும். அகிலா, அம்மா